ஹாய் எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ், ஓகேங்களா? அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா. இன்னைக்கு டே செவன் செவன்கான கிளாஸ் இன்னைக்கு, ஓகேங்களா? ஸோ அட்வான்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ்ல சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல டே செவன்கான கிளாஸ் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து சின்னதாக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டே 1 டு டே 6 வரைக்கும் என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத. ஏன்னா கிளாஸ் வந்து கண்டினியூட்டி இல்லாமல் இருந்துச்சு, சரிங்களா? கண்டினியூவேஷன் இல்லை, கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதனால ஜஸ்ட் ஒரு சின்னதாக ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? சார், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அதை பற்றி பேசும்போதும் ரிசல்ட் வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது செய்கிறவங்க இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும் போதும் நம்ம எந்த டென்ஸ் வச்சு பேசலாம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்பப்போ ஒரு கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், அதாவது முடிஞ்ச ஆக்ஷன் பற்றி பேசும்போதும், எப்பப்பெல்லாம் அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அப்படி பற்றி பேசும்போதும் நம்ம வந்து ஒரு டைப் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம் திருப்பியும், ஓகேங்களா? இப்போ ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நம்ம இப்போ என்ன சொல்லிப்போம், ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்போட ஒரு வார்த்தை வந்து நம்ம சேரும்போது, அப்போ ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்ம் வந்து சேரும்போது இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, சரிங்களா? அதை பற்றி பேசும்போது நம்ம இந்த ஹேவு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இல்லைன்னா ஹேஸ் அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் அப்படின்னு கேட்டால் தமிழில் என்ன கேட்பாங்க? ஏன்பா நீ உன் வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா? செஞ்சு முடிச்சிட்டியா? அதாவது ஆரம்பிச்ச வேலை செஞ்சு முடிச்சாச்சா? நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ பாஸ்ட்ல ஆரம்பிச்ச ஒரு ஒர்க்கு ப்ரெசென்ட்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இல்லை ப்ரெசென்ட்ல டச் ஆகிக்கிட்டே இருக்கா அப்படின்னு பற்றி பேசும்போது நம்ம இந்த மாதிரியான சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஐ ஹாவ் ஃபினிஷ்டு, ஒரு நிமிஷம் இருங்க. ஐ ஹாவ் ஃபினிஷ்டு மை ஒர்க் அப்படின்னா நான் என்னோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க, வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்கும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? ஃபினிஷ்ட் அப்படின்றதுக்கும் ஹேவ் ஃபினிஷ்ட் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, சரிங்களா? ஓகேவா? அப்போ ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை, இல்லைனா ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க்னா நான் என்னுடைய ஒர்க்கை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 hours அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வந்து நான் ஒரு செயலை ரொம்ப காலத்துக்கு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹேவ் பீனோட ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை வந்து வரும், சரிங்களா? ஹேவ் பீன் அப்படின்ற வார்த்தை கூட வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை வரும்போது, நான் ஒரு செயல் வந்து ரொம்ப காலத்துக்கு ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப காலத்துக்கு ஒரு செயலை ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மீனிங்ல வரும். இப்போ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 ஹவர்ஸ்னா 2 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். ஹேவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். இப்போ ஐ எம் வெயிட்டிங்னா, இங்க பாருங்க, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹேவ் பீன் வெயிட்டிங்னா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ எவ்வளோ? ஃபார் 2 ஹவர்ஸ், 2 மணி நேரமா நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க, அப்போ இந்த மாதிரி சென்டென்ஸை எங்க யூஸ் பண்றோம்? அப்போ ஹேவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னு வச்சுன்னா ஆக்ஷன் இஸ் ஸ்டில் கண்டினியூவிங், அதாவது ஒரு செயல் வந்து தொடர்ந்து இப்போ நடந்துகிட்டே இருக்கும்போது ஹேவ் பீன் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது டியூரேஷன் இம்பார்ட்டன்ட். இப்போ இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க, டேய் எங்கடா போன, நான் 2 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படி சொல்லும்போது அடுத்தது அவன் ஏன் கேட்பான், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கியா? எவ்வளோ நேரமா எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க? அப்போ டியூரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. அப்போ டியூரேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்த பேசும்போதும், ஆக்ஷன் வந்து கண்டினியூஸாக நடக்கும்போதும் ஹேவ் பீனோட ஒரு வெர்பு ஃபார்ம் வந்து வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சென்டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம், ஓகேங்களா? அடுத்தது வி ஹேவ் வாட்ச்ட் த மூவி, இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்போ வி ஹேவ் வாட்ச்னா இப்போ என்ன மீனிங்ல வரும்? ஏப்பா நீ இந்த படத்தை பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். அப்போ நான் பார்த்தேன் அப்படின்றது வேற, வாட்ச்டுன்றது வேற. அப்போ ஹேவ் வாட்ச்ட் அப்படின்றது வேற. ஐ வாட்ச் த மூவினா நான் படத்தை பார்த்தேன், ஐ ஹேவ் வாட்ச் த மூவினா நான் பார்த்துருக்கேன்னு அர்த்தம்,
ஓகேங்களா? பார்த்த படம் இன்னும் ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அப்ப ஐ ஹேவ் வாட்ச்டு த மூவி அப்படின்னா, நான் அந்த படத்த பார்த்துருக்கேன். இட் வாஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னும்போது, அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. எப்போ? பாஸ்ட்ல. ஐ ஹேவ் வாட்ச்ட் த மூவி. இட் வாஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து இட் இஸ் இன்ட்ரஸ்டிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இட் இஸ் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வி ஹேவ் வாட்ச்ட் த மூவினா நான் அந்த மூவிய பார்த்துருக்கேன். அதே மாரி ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க் அப்படின்னா நான் ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க்னா நான் என்னோட வேலைய செஞ்சு முடிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இங்க பாருங்க. ஐ ஹேவ் பீன் ஸ்டடியிங். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஐ ஹேவ் பீன் வெயிட்டிங் அப்படின்னா, ஹேவ் பீனோட ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து செயலோட வெர்ப்னா என்ன? ஒரு செயலை குறிக்கிற வார்த்தை. அது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது நம்ம ஹேவ் பீன் அப்புறம் ஐஎன்ஜி வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது அந்த செயல் வந்து ரொம்ப காலத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், நாங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கோம், அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்லாம் வருதுல்ல. ஸோ அப்போ ஹேவ் பீன் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரக்கூடிய வார்த்தை வந்துடும். அப்போ இங்கே அதை தான் சொல்லியிருக்கேன். ஹேவ் பீன் பிளஸ் வெர்பு அது கூட ஐஎன்ஜி. வெர்புனா என்ன? ஒரு செயல் குறிக்கக்கூடிய வார்த்தை. அதாவது நடக்கிறதுனா வாக்கு. ஐ ஹாவ் பீன் வாக்கிங் அப்படின்னா நடந்துகிட்டே இருக்கேன்னு அர்த்தம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடிங்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அர்த்தம். ஸ்டடின்னா படிக்கிறது. அது ஒரு செயல். அப்போ ஹேவ் பீன் ஸ்டடிங்னு வந்துச்சுன்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஹேவ் பீன் எப்பப்போலாம் ஹேவ் பீன் பிளஸ் வெர்போட ஐஎன்ஜி வந்துச்சுன்னா அந்த செயல் வந்து ரொம்ப காலத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த கருத்து பாருங்க. ஹி ஹாஸ் ஃபினிஷ்டு லஞ்ச். ஹி ஹாஸ் ஃபினிஷ்டு லஞ்ச். ஏன்பா அவன் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது அவன் லஞ்சு சாப்பிட்ருக்கான். லஞ்ச் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்கும்போது அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி ஹாஸ் ஃபினிஷ்ட் லஞ்ச். ஹீ இஸ் ஃபுல். அவன் ஃபுல்லா இருக்கான். வயிறு ஃபுல்லா இருக்கு. அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். நல்லா ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீ இஸ் ஃபுல். அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் அப்படி அர்த்தம். அப்போ ஹி ஹாஸ் ஃபினிஷ்ட் லஞ்ச். அப்போ ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் அப்படின்னு வருது. இந்த இடத்துல ஹீ ஹாஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு வருது. இந்த இடத்துல ஹீ ஷீ இட்டெல்லாம் வரும்போது ஹேஸ் வந்துடும். ஐ வி யூ தே வரும்போது ஹேவ் வந்துடும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இப்போ கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேவ் வி டன் டுடே அப்படின்னா வாட் ஹேவ் வி டன் டுடேனா இன்னைக்கு நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் ஹவு லாங் ஹேவ் யூ பின் டூயிங் திஸ். எவ்வளவு காலமா நீ இது செஞ்சுக்கிட்டே இருக்க? ஏன்பா எவ்வளவு நேரமா செஞ்சுக்கிட்டே இருக்க இதை அப்படின்னு கேட்போம்ல. அப்ப கேட்குறாங்க, என்னது ரொம்ப நேரமா அங்க இருக்கிறியா? அப்படியா? எவ்வளோ நேரமா அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஹியர். எவ்வளோ நேரமா காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வந்து வாட் ஹாவ் யூ டன் டுடே. என்ன செஞ்சு முடிச்சிருக்க? இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு வந்தியே, என்ன செஞ்சு முடிச்சிருக்க? என்ன செஞ்சிருக்க அப்படின்றதுக்கு வேற. வாட் ஹாவ் யூ டன் அப்படின்றது வேற. வாட் டிட் யூ டூ அப்படின்றது வேற. என்ன செஞ்சேன்றது வேற. என்ன செஞ்சிருக்கன்றது வேற. அப்போ இது வந்து வாட் ஹாவ் யூ டன் டுடே அப்படின்னா என்ன செஞ்சிருக்க அப்படின்னு அர்த்தம். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ்னா எவ்வளவு காலமா நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? அப்போ இந்த மாதிரி ஹவு லாங் ஹாவ் யூ பீன் டூயிங் திஸ்னா நான் என்ன சொன்னேன்? ஹாவ் யூ பீன் கூட ஒரு வெர்போட ஐந்து சேர்ந்து வர வார்த்தை போது அது வந்து என்ன சொல்லும்? ஒரு செயல் ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லும். இல்லைன்னா அதனுடைய டூரேஷன் எவ்வளோ அப்படின்ட்டு சொல்லும். அப்போ ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டூயிங் திஸ்னு ஒரு கேள்வி. எவ்வளவு காலமா நீங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா நான் இந்த தொழிலை ஒரு 10 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் பீன் டூயிங் திஸ் ஃபார் 10 இயர்ஸ் இல்லை ஃபார் 1 இயர்ஸ். இங்கே ஃபார் த பாஸ்ட் 2 ஹவர்ஸ் நான் ரெண்டு ரெண்டு மணி நேரமா நான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லலாம். சரிங்களா? அதுதான் அந்த கேள்விக்கான ஆன்சர். இப்போ இங்க பாருங்க. வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டன் அப்படின்றது வந்து டூன்றது சிம்பிள் ப்ரெசன்ட்டு, டிட் அப்படின்றது பாஸ்ட்டு, டன் அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேங்களா? அப்போ ஹேவ் பக்கத்தில் இந்த மாதிரி சென்டென்ஸ் வரக்கூடிய இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வர்ற இந்த வெர்பு ஃபார்ம் எல்லாமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான். ஓகேங்களா? அதை மறந்துடாதீங்க. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? வாட் ஹேவ் யூ டன் டுடே. நீ இன்னைக்கு வந்தியே என்ன செஞ்ச? வாட் ஹேவ் யூ டன் டுடேனா நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு அர்த்தம். இங்கே அப்படியே அதுக்கான ஆன்சர் பாருங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லலாம்? வாட் ஹேவ் யூ டன் டுடே அப்படின்னா ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க். வாட் ஹேவ் யூ டன் டுடேனாப்பா
நீ இன்னைக்கு சம்மர் லீவ் ஆச்சு. நீ இன்னைக்கு என்ன செஞ்சு முடிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது வாட் ஹேவ் யூ டன் டுடே, என்ன செஞ்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த இடத்துல ஹவு லாங் ஹேவ் யூ பீன் டூயிங் திஸ்னா எவ்வளவு காலமா நீ இது செஞ்சுட்டு இருக்க அப்படின்னா நான் அப்போ இந்த ஹவு லாங் வரும்போது ஆன்சர் நம்ம எப்படி சொல்லலாம்? ஃபார் 1 இயர், இல்லைன்னா ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸ், இல்லை ஃபார் த பாஸ்ட் 2 hours அப்படின்னு நம்ம இந்த டைம் டியூரேஷனை சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, we have met her அப்படின்னா we have met her அப்படின்னா we have met her, she was beautiful அப்படின்னு வருமா, is beautiful அப்படின்னு வருமா? we have met her அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. we have met her அப்புறம் வந்து she was beautiful வருமா ரெண்டாவது சென்டென்ஸ். we have met her, she was beautiful வருமா, இல்ல she is beautiful அப்படின்னு வருமா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் வந்து இதுதான், we have met her அப்படின்னா நீங்க அவங்கள சந்திச்சிருக்கியா, நீ அவங்கள மீட் பண்ணிருக்கியா? நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன்னா we have met her, நாங்க அவளை மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது we have met her. அப்ப இந்த இடத்துல she was beautiful வருமா, அவ ரொம்ப அழகா இருந்தாப்பா, இல்ல she is beautiful அவ ரொம்ப அழகா இருக்கிறா அப்படின்னு வருமா? இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, இது வந்து ஜஸ்ட் நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது 2 ஆக்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ஃபார்ம் வரும்போது எப்பப்பெல்லாம் அது வரும்னா 2 பாஸ்ட் ஆக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசும்போது அந்த ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்ம் வரும்னு சொன்னேன். ஸோ ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க் பிஃபோர் ஈ கேம் அப்படின்னா அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். ஹேட் ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்துச்சுனாவே ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க் அப்படின்னா பிஃபோர் ஈ கேம் இருக்கு, அவன் வர்றதுக்கு முன்னாடியே ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஒர்க், நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு செயல் 2 செயல், 2 பாஸ்ட் நடந்த செயல், 2 கடந்த கால செயலை பற்றி பேசுகிறோம். அதில் வந்து ஒன்று வந்து இன்னொன்றுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு அப்படின்னா முதல்ல முடிஞ்சதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னும், ரெண்டாவது முடிஞ்சதை வந்து சிம்பிள் பாஸ்ட்ல வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஓகே. இப்போ 2 சென்டென்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்போ இப்போ 2 சென்டென்ஸ் பார்த்தாச்சா. இதுக்கு அடுத்தது வந்து இங்க பாருங்க, இதுக்கு அடுத்தது என்னன்னா இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், நம்ம நிறைய யூஸ் பண்றது. the train had gone அப்படின்னு இருக்கு. the train had gone before I reached the before I reached the station. இப்போ நான் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயின் போயிடுச்சு. த ட்ரெயின் ஆல்ரெடி ஹேட் கான் அப்படின்னா அந்த ட்ரெயின் ஆல்ரெடி போயிடுச்சு. எப்போ போயிடுச்சு? பிஃபோர் ஐ ரீச்டு த ஸ்டேஷன், பிஃபோர் ஐ ரீச்டு த ஹோம்னு இருக்கு, பிஃபோர் ஐ ரீச்டு த ஸ்டேஷன் அப்படின்னு மாற்றிங்க. அப்போ த ட்ரெயின் ஆல்ரெடி ஹேட் கான் இல்லை த ட்ரெயின் ஹேட் கான் அப்படின்னா ஏற்கனவே போயிடுச்சுன்னு அர்த்தம். ட்ரெயின் ஹேட் கான்னா போயிடுச்சு. பிஃபோர் ஐ ரீச் த ஸ்டேஷன் அப்படின்னா ஸ்டேஷன் நான் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. அப்போ இதில் முதல்ல நடந்தது இது த ட்ரெயின் ஹேட் கான் அப்படின்ற வார்த்தை தான். ஸோ அப்போ அதை வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். அடுத்தது ரெண்டாவதாக வரக்கூடிய முடிஞ்ச செயலை சிம்பிள் பர்சன்ட்ல சொல்லணும். சரிங்களா? அப்போ இந்த ட்ரெயின் ஆல்ரெடி ஹேட் கான் அப்படின்றது முன்னாடி முடிஞ்சது, ட்ரெயின் ஏற்கனவே போயிடுச்சு. பிஃபோர் ஐ ரீச் த ஸ்டேஷன், நான் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் போயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹாவ் ஸ்டடிட் வெல், ஐ ஹேட் ஸ்டடிட் வெல், ஐ ரோட் த எக்ஸாம். ஐ ஹேட் ஸ்டடிட் வெல், நான் நல்லா படிச்சிருந்தேன். நான் படித்தேன்ல, நான் நல்லா படிச்சிருந்தேன். ஐ ரோட் த எக்ஸாம், நான் எக்ஸாம் எழுதினேன். அப்போ 2 சென்டென்ஸ். ஐ ஹாவ் ஸ்டடிட் வெல் அப்படின்னா ஐ ஹேட் ஸ்டடிட் வெல்னா நான் நல்லா படிச்சிருந்தேன். அப்புறம் ஐ ரோட் த எக்ஸாம்னா நான் எக்ஸாம் எழுதினேன் அப்படின்ற மீனிங்கில் வந்துடுது. ஓகேங்களா? ஓகேவா? அடுத்தது பாருங்க, வாட் ஹேட் யூ டன் பிஃபோர் யூ கம்மிங் ஹியர். நீங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்த? வாட் ஹேட் யூ டன் பிஃபோர் யூ கம்மிங் ஹியர்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்ச, என்ன செஞ்சு முடிச்சிருந்த அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி என்னோட ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க், ஃபர்ஸ்ட் என்னோட ஹோம் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். தென் ஐ கேம் ஹியர். அப்ப என்ன கொஸ்டின் இது? இது பாருங்க, வாட் ஹேட் யூ டன் பிஃபோர் யூ கம்மிங் ஹியர். இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்ச? வர்றதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க், நான் என்னோட வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். தென் ஐ கேம் ஹியர், அப்புறமா தான் நான் இங்கே வந்தேன். அப்போ புரியுதா உங்களுக்கு? 2 சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்ல நடந்திருக்கு. அது முதல்ல சென்டென்ஸ் வந்து
ஹேட் ஃபினிஷ்டு வச்சியும் ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வச்சியும் ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் வச்சு சொல்கிறோம். அப்போ கொஸ்டின் எப்படி வருது? வாட் ஹேட் யூ டன் பிஃபோர் யூ கமிங் ஹியர்? இங்கே வர்றதுக்கு முன்னாடி வாட் ஹேட் யூ டன்னா நீ என்ன செஞ்சிருந்த, என்ன செஞ்சு முடிச்ச அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ ரெண்டாவது இது எஸ்ஆர்ஓ டைப்பில் கேட்டோன்னா ஹேட் யூ ஃபினிஷ்டு யுவர் ஹோம் ஒர்க்? ஹேட் முன்னாடி வந்திருக்கு பாருங்க. நான் என்ன சொன்னேன்? எஸ்ஆர்ஓ டைப் ஆச்சுன்னா ஹேவு ஹேடு. நீங்கள் ஆக்சிலரி வெர்ப்லாம் என்னென்ன படிச்சிங்களோ, பி வெர்ப்லாம் என்னென்ன படிச்சிங்களோ அது வந்து ஒரு சென்டென்ஸுக்கு முன்னாடி வந்ததுன்னா அது வந்து எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டினாக வரும். அப்போ ஹேட் யூ ஃபினிஷ்டு யுவர் ஹோம் ஒர்க் அப்படின்னு வந்துச்சுன்னா எஸ், ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க். தென் ஐ கேம் ஹியர். நான் என்னோட ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் இங்கே வந்தேன். அப்போ ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஹோம்ஒர்க்னா நான் ஹோம்ஒர்க் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே பாருங்க. ஹேட் யூ ஃபினிஷ்டு யுவர் ஹோம்ஒர்க் பிஃபோர் கிளாஸ் அப்படின்னு கேட்கும்போது என்ன வருது? எஸ், ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க். எஸ், ஐ ஹேட் கம்ப்ளீட்டட், ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் அப்படின்னு வரும். கம்ப்ளீட் வருது, ஃபினிஷ்டுன்னு வரும். ஓகேங்களா? மை ஹோம் ஒர்க் ஐ ஃபெல்ட் குட். அப்போ ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் மை ஹோம் ஒர்க்னா இல்லை ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க்னா என்னோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஐ ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் பிஃபோர் ஹி கேம் அப்படின்னு இருக்கு. இந்த டேஷ்ல வந்து ஹேவ் வருமா ஹேட் வருமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஐ ஹேட் பாருங்க. அப்போ என்ன வரும்? ஐ டேஷ் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் ஃபினிஷ்டு மை ஒர்க் பிஃபோர் ஹி கேம்ன்றிருக்கு. அந்த டேஷ்ல வந்து ஐ ஹேட் ஃபினிஷ்டு வருமா ஐ ஹாவ் ஃபினிஷ்டு வருமான்னு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பார்த்தோம்? வில் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி டே 3ல வில் அப்படின்ற வார்த்தை பார்த்தோம். வில் அப்படின்ற வார்த்தை எப்படின்னா இன்ஸ்டன்ட் டிசிஷன். நம்ம உடனடியாக ஃபியூச்சரில் ஒரு டிசிஷன் நம்ம செய்ய போகிறோம் இல்லை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பேசும்போது நம்ம வில் வச்சு பேசுவோம். ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன். சரிங்களா? ஆனால் ஷியோராக சொல்ல முடியாது அப்படின்ற பட்சத்தில் அப்போ இன்ஸ்டன்ட் டிசிஷன் எடுக்கும் போதும் ப்ராமிஸ் ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து வில் அப்படின்றத வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லினா அடுத்து ரெண்டாவது பாருங்க. பிளான் ஆல்ரெடி டிசைடட் இல்லை ஸ்ட்ராங் இன்டென்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கோயிங் டு வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். கோயிங் டு வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன். ஐ எம் கோயிங் டு சென்னை நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா நான் கண்டிப்பா நான் சென்னைக்கு போக போறேன். அப்போ பிளான் வந்து ஆல்ரெடி டிசைடட் ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருக்கு அப்படிலாம் வச்சும்போது நம்ம கோயிங் டு வச்சு சொல்லலாம் சொல்லியிருந்தேன். அடுத்தது ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட் இல்லை ஷெடியூல்டு பிளான் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கூட ஒரு ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு டைம் குறிக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் டைமை பற்றி, அதாவது ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ஷெடியூல்டு பிளான் பற்றி பேசும்போதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் கூட அந்த செயல் எப்போ ஃபியூச்சரில் நடக்க போகுது அப்படின்றத டைமை மென்ஷன் பண்ணிட்டுன்னா அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டாகவும் இல்லை ஷெடியூல் பண்ண பிளானை பற்றி பேசுறதுக்கும் நம்ம யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்களேன். ஐ எம் மீட்டிங் ஹிம் டுமாரோ அப்படின்ட்டு ஐ எம் மீட்டிங் ஹிம் டுமாரோடுக்கு நாளைக்கு நான் அவரை மீட் பண்ணுவோம். அப்போ ஷெடியூல் பண்ணியாச்சு. பிளான் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து தே ஆர் கோயிங் டு ட்ராவல் டுமாரோ அப்படின்னா இதுவும் வந்து பிளான் பண்ண ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்குது. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஷீ இஸ் அட்டெண்டிங் கிளாஸ் டு நைட். இதுவும் வந்து ஷெடியூல் பண்ணுது இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஷீ இஸ் அட்டெண்டிங் கிளாஸ் டு நைட்னா இன்னைக்கு அவள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவான் அப்படின்னு அர்த்தம். தே ஆர் கோயிங் டு ட்ராவல் டுமாரோ அப்படின்னா அவங்க நாளைக்கு டிராவல் பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஐ எம் மீட்டிங் ஹிம் டுமாரோ அப்படின்னா நான் அவனுக்கு நாளைக்கு சந்திக்க போறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதை ரிவைஸ் பண்ணணும் தான் இன்னைக்கு பண்ணேன். ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் கண்டினியூஸாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. அஃபென்ஸ் அப்படின்றதுக்கும் அஃபென்ஸ் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? அஃபென்ஸ் அப்படின்றதாலும் குற்றம் தான் அர்த்தம். அஃபென்ஸ் அப்படின்னாலும் குற்றம் தான் இருக்கும். இங்கே எஸ்இ வந்திருக்கு, இது சிஇ வந்திருக்கு. ஒன்று வந்து அமெரிக்கன் இங்கிலீஷாகவும் இன்னொன்று வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? பட் ரெண்டுமே குற்றம் அப்படின்ற கூடிய வார்த்தையை குறிக்கும். நான் தம்ப்நெயிலில் வச்சிருக்க 2 சென்டென்ஸுமே வந்து கரெக்டான சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி குற்றம் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை பார்க்கலாமா? காட் அப்படின்னா பிடிபட்டான் அப்படின்னு அர்த்தம். ஃபேர் ட்ரையல் அப்படின்னா ஒரு ட்ரையல் அப்படின்னா விசாரணைன்னு அர்த்தம். சரிங்களா? ஜுடிஷியரி அந்த நீதிமன்ற வார்த்தைகள்லாம் வரும்ல, அப்போ ட்ரையல் அப்படின்னா TRAIL ட்ரையல் அப்படின்னா விசாரணை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்னொரு ட்ரையலும் இருக்கு. TRAIL
சாரி ஒரு நிமிஷம் இருங்க, மாற்றி சொல்லிட்டேன். டிஆர் ஐஏஎல் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். ஐஏஎல் வந்துச்சுன்னா அது வந்து விசாரணைன்னு அர்த்தம். டிஆர்ஏஐஎல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வேற விதமான மீனிங் தருது. ஓகேங்களா? அப்போ ட்ரையல் டிஆர்ஏஐஎல் அப்படின்னா விசாரணைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேங்களா? அஃபெண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றவாளி அப்படின்னு அர்த்தம். குற்றம் புரிந்தவர் அப்படின்னு அர்த்தம். குற்றவாளின்னு அர்த்தம். இதுவே அஃபென்ஸ் அப்படின்னா அது சி வந்திருந்தாலும் சி வந்திருந்தாலும் அது பேர் குற்றம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபேர் ட்ரையல்னா ஒரு நல்ல விசாரணை, நம்பிக்கைக்குரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ரெட் ஹேண்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ரெட் ஹேண்டட்னா கையும் களவுமாக. இந்த போலீஸ் காட் ஹிம் ரெட் ஹேண்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போலீஸ் காட் ஹிம் ரெட் ஹேண்டட் அப்படின்னீங்கன்னா அந்த போலீஸ் அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப ரெட் ஹேண்டட்னா மீனிங் என்ன? கையும் களவுமாக. ட்ரையல்னா விசாரணை, அஃபண்டர்னா குற்றவாளி, குற்றம் புரிந்தவர், காட் அப்படின்னா பிடிபட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள். ஓகேங்களா? ஓகேவா? ஸோ அப்போ நான் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்கேன். இந்த சென்டென்ஸ்க்கும் வி ஹேவ் மெட் ஹேர். நாங்கள் அவளை சந்திச்சிருக்கோம். இந்த டேஷ்ல வந்து என்ன வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சென்டென்ஸையும் கேட்டேன். ஸோ அதுக்கும் வந்து மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ், சம்மர் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கான கிளாஸ் வந்து 7th டேக்கான கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். 7th டேயில் வந்து 1லேருந்து 6 வரைக்கும் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு கிராமர் படி எப்படி மீனிங் தருதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய கிளாஸஸ் வேணும்னா நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ. குட் நைட்.